ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விக்ட்ரி ஆஃப் ரம்யா. என்னுடைய டே இப்படி மார்னிங்கில் 5:30க்கு மேலே தான் தொடங்கும். மார்னிங் எழுந்த உடனே நான் முதல் வெளியில் பேக் சைட் டோர் திறந்து என்னுடைய இந்த இயற்கையான இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கீழே போய் கோலம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு, அன்னைக்கு இந்த கோலம் தான் நான் போட்டேன். அதுக்கு அடுத்தது நான் எங்க வீட்ல ஒரு கிச்சன்ல ஒரு ஸ்லாப் அடிச்சு, அந்த ஸ்லாப்ல இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க நான் ஏத்துவேன். அதை ஏத்திட்ட பிறகு எங்க வீட்ல பூத்திருந்த சங்கு பூவை நான் பறிச்சு அதை நாளைக்கு பூஜை பண்றதுக்காக ஒரு மாலையா தொடுத்து நான் மாலையை பண்றதுக்காக அந்த சங்கு பூவை பறிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய மாலை இப்படிதான். நான் சிம்பிளா ஒரு 5 பூ பூத்ததுல நான் ஒரு மாலையா தொடுத்தேன். உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கா பாருங்க. இத லக்ஷ்மி அம்பாவுக்கு நான் அழகா இதை சாத்துவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டு அந்த பூவை இந்த மாதிரி தொடுத்து போறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால எனக்கு ஒரு சங்குப்பு இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஜெப்டோல நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் ரீசனபிளா இருந்த ப்ரைஸஸ்லாம். இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள், ஆப்பிள், ரெட் பனானா, நேந்திரம் பழம், அப்புறம் ஃபிக் ஒரு பாக்ஸு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ரீசனபிள் ரேட்டாக கிடைச்சது. ஜஸ்ட் 176 எனக்கு கிடைச்சது. இது 1 வீக்குக்கு என்னோட ஃபேமிலிக்கு இது போதுமானது. இது இது எல்லாமே நான் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் நாங்கள் எடுத்துப்போம். அதனால இந்த மாதிரி நான் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் என்னோட மார்னிங் ஒர்க் சமையலெல்லாம் என்னோட ஃபினிஷ் பண்ணி என்னோட கிச்சன் இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி ப்ரீ பிளான்டாக உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோம் ஸ்வீட் ஹோம் மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சா